வணக்கம் மக்களே. அரசு மருத்துவமனை கொடுக்கிற சிகிச்சையை விட மிக சிறப்பான சிகிச்சை ஒரு தனியார் மருத்துவமனை மூலம் உங்களுக்கு அளிக்கிறேன், வாங்க அப்பா அப்படின்னு ஆசை வார்த்தை பேசி அரசு மருத்துவமனையில் இருந்த அப்பாவை கூப்பிட்டு போயிட்டு சத்தமே இல்லாம ஒரு ஓரத்துல உட்கார வச்சுட்டு இந்த வந்துடுறேன்னு சொல்லி போன மகனை காணோம். இப்ப பெஞ்சிட்டு இருக்கிற மழையில 3-4 நாள் மழையில அந்த வயதான 65 வயது தந்தை குளிர்ல நடுங்கி குடிக்க தண்ணி இல்லாம யாராவது ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுப்பான நிலைமையில, அதாவது கையேறு நிலைன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்கும் பொழுது 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பார்த்து அவரை மீட்டு கொண்டு போயிட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவரை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு அவருடைய ஈர உடையெல்லாம் களைஞ்சி அவருக்கு புது உடையை போட்டு அவரை தைரியம் கொடுத்து நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லி கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. எப்படி காலம் பாருங்க. அதாவது மனிதநேயமே கொஞ்சோட இல்லாத ஒரு சூழ்நிலையாக மாறிட்டு இருக்குது. காஞ்சிபுரம் பக்கத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர்னு ஒரு பகுதி இருக்காங்க. செல்வகுமார் 65 வயசு ஆகுது. அவர் தான் அந்த முதியோர். பாக்கியலட்சுமின்னு ஒரு மனைவி, ஒரு மகனும் ஒரு மகனும் இருக்கிறதா சொல்கிறாங்க. சில 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் இடுப்பு எலும்பு முடிஞ்சு போயிடுச்சு. கால்லையும் வலது கால்லையும் ஒரு பெரிய ஃப்ராக்சர் போல இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமான அளவில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் போல இருக்க, பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மருத்துவமனையில் இருந்த டாக்டர்ஸ் திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு பரிந்துரை பண்ணி அங்கே கொண்டு அவரை சேர்த்துருக்காங்க. 3 நாளைக்கு முன்னாடி அப்பா பாசத்தோட பார்க்க வந்திருக்கிற அவருடைய மகன், செல்வகுமாருடைய மகன். வாங்கப்பா, என்னப்பா ஹாஸ்பிட்டலேருந்து படுத்துக்கிட்டீங்க, வாங்கப்பா உங்களுக்கு அருமையான ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்குறேன்ப்பா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ இருக்குப்பா அப்படின்லாம் சொல்லி அப்படியே அவரை கூப்பிட்டு வந்துட்டு தொந்தரவு நினைச்சிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை, வயசான காலத்தில் இவரை இருந்துட்டு நம்ம பாட்டு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு நினைச்சிருக்காரு. ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் நெமிலி சாலை இருக்கு இல்லைங்களா, அவங்க கொண்டு போயிட்டு விட்டுட்டு இந்த டீ குடிச்சிட்டு வரம்பா, அவங்களை ஆட்டோ கூப்பிட்டு வரம்பான்னு ஏதோ ஒரு சாக்கு போக்க சொல்லிட்டு விட்டு போனவர் தான், வரவே இல்லை. 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் இல்லைன்னா அந்த மனிதர் என்ன நிலைமை ஆயிருப்போற தெரியல. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய பார்த்து அனுபவிச்சு வாழ்க்கையே இந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல. காலத்தால் அழிக்க முடியாத கவியரசர் கண்ணதாசன் பிள்ளையை பெத்தா கண்ணீர், தென்னையை பெத்தா இளநீர்னு பாடி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த சம்பவம்லாம் இதை பார்க்கும்போது இதை தான் நம்மளுக்கு நினைவுபடுத்துது. நன்றி மக்களே. வேறொரு செய்தி தொகுப்புல சந்திப்போம்.